பாவக்காய் பிரட்டலை ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் இதே ரெசிபியை தான் ட்ரை பண்ணுவீங்க. நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நறுக்குன 2 மீடியம் சைஸ் பாவக்காயை நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு 3 பல், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, அரைச்ச 2 தக்காளியோட பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஊற வச்ச நெல்லிக்காய் சைஸ் அளவிலான புளித்தண்ணையும் போட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாகற்காய் எடுத்து கொட்டி ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. பாகக்காய் நல்லா புளித்தண்ணியில் வெந்த பிறகு கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக பொட்டுக்கடலை பவுடரை எடுத்து கொட்டி கிளறி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய பாவக்காய் பிரட்டல் ரெடி.